அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். இவர் என்னுடைய நண்பர் டாக்டர் பிரதீக். நாங்கள் இருவரும் சேர்ந்து இன்னைக்கு தொடையில் இருக்கிற ஃபீமர் போன் ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் எப்படி பிளேட் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறோம். இதற்கு நாங்கள் போன் மாடலை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு தொடை எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா இது அப்படியே இப்படி நிற்காது. இந்த எல்லா பக்கம் தசைகள் அட்டாச் ஆகிருக்கும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இடத்துல அட்டாச் ஆன அடக்டார்ஸ் மசில்ஸ்னால் இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஃப்ராக்சர் ஃப்ராக்மெண்ட் இப்படி போயிடும். கீழே இருக்கிற பகுதி மேல் நோக்கி இப்படி வந்துடும். ஸோ நம்ம ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன பண்ணுவோம்னா ஒரு மருத்துவர் இதுக்கு ட்ராக்ஷன் கொடுப்பாங்க. இந்த ப்ரொசீஜர் பேர் ட்ராக்ஷன். கொண்டு இதை கிட்டத்தட்ட ஒரே டைரெக்ஷனில் கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன் ஹோல்டிங் கிளாம்ப் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்துல மேலேயும் கீழேயும் அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். ஒரு இடத்துல மேடு இருக்கும், இன்னொரு இடத்துல பள்ளம் இருக்கும். அது ரெண்டுமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கால் வெளிப்புறமாக ரொட்டேட் ஆகிருக்கக்கூடாது. ப்ராப்பரான நியூட்ரல் பொசிஷனில் ரொட்டேட் ஆகிருக்கும். இதையெல்லாம் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே ஒரு குட்டி எக்ஸ்ரே மிஷின் இருக்கும். அது மூலியமாக நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கிளாம்ப் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சுருப்போம். இந்த போன் ஹோல்டிங் கிளாம்ப்னால் டெம்பரரியாக ஒரு பிளேட்டை எலும்போடு ஃபிக்ஸ் பண்ணி இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃப்ராக்சருக்கு ரொம்ப அருகில் இருக்கிற ஸ்க்ரூ ஹோலை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணுவோம். அது மேலாகவும் இருக்கலாம், கீழாகவும் இருக்கலாம். அது ஃப்ராக்சரை பொறுத்து நாங்கள் ட்ரில் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க பிளேட்டில். ஆக்சுவலாக ஆப்ரேட்டிவில் நம்ம லென்த்தை ஒன்றா எக்ஸ்ரே வச்சு மெஷர் பண்ணுவோம். இப்படி வச்சு எக்ஸ்ரே ஒரு ஷூட் எடுப்போம். இன்ட்ராப்ரேட்டிவாக நமக்கு எக்ஸ்ரே மிஷின் இருக்குது, சின்ன எக்ஸ்ரே மிஷின். இதை சியாம்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம ஷூட் எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா நமக்கு அதுக்காக மெஷர்மெண்ட் பண்ணுறக்குனே ஒரு சின்ன ஸ்கேல் வச்சுருப்போம். அதை டெப்த் காஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மூலிமா நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ நான் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஒரு எண்டில். நெக்ஸ்ட் ஹோலை ட்ரில் பண்ணுறேன். நான் செகண்ட் ஹோலை ட்ரில் பண்ணிட்டேங்க. அதற்கான ஸ்க்ரூவை இன்சர்ட் பண்ணுறேன். ஸ்க்ரூவின் அளவு கொஞ்சம் சிறுசாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக போன மாதிரி இருக்குது. அதனால் நான் வேறு ஸ்க்ரூ அப்போவே மாற்றிட்டேன். அது வீடியோவில் காட்டலைங்க. டைட் பண்ணிகிட்டே வரும்போது இந்த ஃப்ராக்சர் சைட் அப்படியே கம்ப்ரஸ் ஆகிட்டே வருது. இப்போ நான் ரெண்டையுமே அட் அ டைமில் டைட் பண்ணணும். இன்னொரு ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லாதனால தனித்தனியாக டைட் பண்ணுறேன். பார்த்தோம்னா இந்த எலும்பில் இந்த எலும்பு முறிவு இருந்துச்சு, ஃப்ராக்சர் இருந்துச்சு. நம்ம பிளேட் போட்டு 2 ஸ்க்ரூ தான் போட்டிருக்கோம். அதுக்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுச்சு பாருங்கள். ஸோ இன்னும் இதில் ஸ்க்ரூ அப்ளை பண்ணணும். நான் இப்போ சின்ன பிளேட் தான் எடுத்திருக்கேன். ஜென்ரலாக ஒரு இந்த தொடையில் இருக்கிற ஃபீமர் எலும்புக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 ஸ்க்ரூ இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளேட் அப்ளை பண்ணுவோம். இதில் நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது காரணத்துக்காக நான் 6 ஹோல் பிளேட் தான் எடுத்திருக்கேன். இதில் நான் 4 ஸ்க்ரூ தான் போட போகிறேன். ஆல்ரெடி 2 ஸ்க்ரூ போட்டுட்டோம். 2 ஸ்க்ரூ போட்ட உடனே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அந்த எலும்பு முறிவே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியல. தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்ட காமிச்சா தான் உங்களுக்கு அந்த எலும்பு முறிவு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது அக்செப்டபிள் தான். கிட்டத்தட்ட 2 mm வரைக்கும் ஒரு ஃப்ராக்சர் இடத்துல ஏற்படுறது அக்செப்டபிள் தான் ஆப்ரேஷனுக்கு அப்புறம். 3வது மற்றும் 4வது ஸ்க்ரூ ஹோலை ட்ரில் பண்ணுறேங்க. ட்ரில் பண்ணிவிட்டு அதற்கேற்ற ஸ்க்ரூவை நான் ரொம்ப டைட் பண்ணிடுறேன். நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்க்ரூ பின்னோக்கி வர வாய்ப்பு இருக்குது. இதை ஸ்க்ரூ பேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம். டைட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. நம்ம தொடை எலும்பில் நம்ம ஒரு பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் வெற்றிகரமாக. இப்போ பார்க்குறீங்க நீங்கள், இது எக்ஸாக்டாக இந்த லேட்டரல் பொசிஷன் வந்திருக்கணும். பட் இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வளைஞ்சிருக்கும். நம்ம ஆப்ரேஷன் தியேட்டரில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல வைக்கும்போது இதாகலை. அந்த காரணத்தினால நான் கொஞ்சம் முன்பகுதியில் ஆன்டீரியராக வச்சுருக்கேன். அதனால் இது ஒன்றும் ஒரு பெரிய விதமான தப்பு கிடையாது. இந்த சைட்லையும் வைக்கலாம். ஆன்ட்ரோலேட்டரல் பொசிஷனும் அக்செப்டபிள் தான்.
எலும்பு முறிவு ஏற்பட்டதுக்கப்புறம் பலருக்கும் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும். ஏன் வந்து நம்ம ஒரு மாவு கட்டு போட்டால் சரியாகாதா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக அந்த பயத்தை வந்து இந்த வீடியோ குறைச்சிருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் வரும் நாட்களில் இந்த மாதிரி வந்து இன்னும் வந்து ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதற்கும் உங்களுடைய சந்தேகங்களை அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.